அவசியம் திருக்குறள் படிங்க. ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க, விளக்கம் சொல்லிக் கொடுங்க, அதில் உள்ள அர்த்தத்தை சொல்லிக் கொடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிள்ளைகளுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மைண்டு வரும். அது சொல்கிறதால பிள்ளைங்களுக்கு ஒரு பாச உணர்வு ஏற்படும். நட்பை பற்றியும், வீடு, மக்கள், மனைவி, குடும்பம், ஒரு கெட்டவங்களை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது எல்லாம் அதில் வருது. கண்டிப்பாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதிகாரம் 82 போட்டிருக்கேன். அதிகாரம் 84 பேதமை. குறள் 831. பேதமை என்பதொன்று யாதெனின் ஏதங்கொண்டு ஊதியம் போகவிடல். பேதமை என்பதொன்று யாதெனின் ஏதங்கொண்டு ஊதியம் போகவிடல். தீமை தருகின்றவற்றை கைக்கொண்டு நம்மை தருபவற்றை கைவிடுதலே அறியாமை ஆகும். அதிகாரம் 84 குறள் 832. பேதமை. பேதமை உளெல்லாம் பேதமை காதன்மை கையல்ல தன்கட் செயல். பேதமையுளெல்லாம் பேதமை காதன்மை கையல்ல தன்கட் செயல். விளக்கம். அறியாமைகள் எல்லாவற்றிலும் பெரிய அறியாமை தனக்கு பொருந்தாத செய்கைகளில் விருப்பம் கொள்ளுதல். பேதமை. அதிகாரம் 84 குறள் 833. நாணாமை நாடாமை நாரின்மை யாதொன்றும் பேணாமை பேதை தொழில். நாணாமை நாடாமை நாரின்மை யாதொன்றும் பேணாமை பேதை தொழில். விளக்கம். நாண வேண்டியவற்றிற்கு நாணாமையும், ஆராய வேண்டியவற்றை ஆராமையும், அன்பின்மையும், விரும்பி காக்க வேண்டியவற்றை காவாமையும் அறிவியலின் செயல்களாகும். அதிகாரம் 84 பேதமை. குறள் 834. ஓதி உணர்த்தும் பிறர்க்குரைத்தும் தானடங்கா பேதையின் பேதையார் இல். ஓதி உணர்த்தும் பிறர்க்குரைத்தும் தானடங்கா பேதையின் பேதையார் இல். விளக்கம். நூல்களை கற்று அறிந்தும் அறிந்தவற்றை பிறருக்கு எடுத்து கூறியும் தான் கற்றபடி அடங்கி நடவாத அறிவில்லாதவன் போல் அறிவிலி இல்லை. பேதமை. அதிகாரம் 84 குறள் 835. ஒருமை செயலாற்றும் பேதை எழுமையும் தான்புக் கழுந்தும் அலறு. ஒருமை செயலாற்றும் பேதை எழுமையும் தான்புக் கழுந்தும் அலறு. விளக்கம். வரும் 7 பிறப்புகளிலும் தான் அடையும் துன்பத்தை அறிவில்லாதவன் இந்த ஒரு பிறப்பிலேயே பெற்றுக்கொள்வான். அதிகாரம் 84 பேதமை. குறள் 836. பொய்ப்படும் ஒன்றோ புனை பூணும் கையறியா பேதை வினைமேற்கொளின். பொய்ப்படும் ஒன்றோ புனை பூணும் கையறியா பேதை வினைமேற்கொளின். விளக்கம். செய்யும் வகையறியாத பேதை ஒரு செயலை செய்யத் தொடங்கினால் ஒன்று வீணாக்குவான் அல்லது தண்டனை பெறுவான். அதிகாரம் 84 பேதமை. குறள் 837. ஏதினார் ஆரத் தமர்பசிப்பர் பேதை பெருஞ்செல்வம் உற்ற கடை. ஏதிலார் ஆரத் தமர்பசிப்பர் பேதை பெருஞ்செல்வம் உற்ற கடை. விளக்கம். அறிவில்லாதவன் பெருஞ்செல்வம் பெற்றால் அயனார் அதனை அனுபவிக்க அவனுடைய சுற்றத்தார் பசித்திருப்பர். பேதமை. அதிகாரம் 84 குறள் 838. மையல் ஒருவன் கலித்தற்றால் பேதை தன் கையொன்று உடைமை பெறின். விளக்கம். மூடன் ஒருவனிடத்தில் பொருளிருந்தால் பித்தன் கல்லை குடித்து மயங்கினது போல களிப்படைவான். அதிகாரம் 84 பேதமை. குறள் 839. பெரிதினிது பேதையர் கேண்மை பிரிவின்கண் பீழை தருவதொன்று இல். பெரிதினிது பேதையர் கேண்மை பிரிவின்கண் பீழை தருவதொன்று இல்.
விளக்கம்: அறியாமை உடையவனின் நட்பு மிகவும் இனிது. ஏனென்றால் பிரிவு உண்டாகும்போது அதனால் துன்பம் ஒன்றும் இல்லை. அதிகாரம் 84 பேதமை. குறள் 840. கழா அக்கால் பள்ளியுள் வைத்தற்றால் சான்றோர் குழாஅத்துப் பேதை புகல். கழா அக்கால் பள்ளியுள் வைத்தற்றால் சான்றோர் குழாஅத்துப் பேதை புகல். விளக்கம்: அறிவுடையோர் உள்ள சபையில் அறிவிலி செல்லுதல் அழுக்கை மிதித்த காலை கழுவாது படுக்கையில் வைப்பது போலாகும்.